கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி, ஓட்டுக்கு பணம் வாங்குவது சரியா தப்பா? அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அநேகருக்குள்ள இன்னைக்கு சொல்லுகிற நியாயம், இது என்னுடைய பணம் தானே, நம்முடைய பணம் தானே, வேற எதுவும் நான் வாங்கலைன்னு சொல்லி அநேகர் இதை நியாயப்படுத்துகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லி இருக்கிறதுன்னா, வாங்கக்கூடாது என்று. நீங்க வாசித்து பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனத்துல, பரிதானம் வாங்காதிருப்பாயாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. பரிதானம் என்பது லஞ்சம். ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் அந்த வேலையை செய்வதற்கு அவன் பணம் வாங்கி செய்வான் என்றால் அதற்கு பெயர் தான் லஞ்சம். தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு, தனக்கு கொடுத்திருக்கிற வேலையை செய்வதற்கு அவன் பணம் வாங்கி அந்த வேலையை, அந்த கடமையை செய்வான் என்றால் அதற்கு பெயர் லஞ்சம், பரிதானம். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேசத்துல ஜனநாயக கடமை என்று உண்டு. அப்ப இந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு பணம் வாங்கி அவங்க ஓட்டு போடுவார்கள் என்றால், பணம் வாங்கி இதை செய்வார்கள் என்றால் அதற்கு பெயர் பரிதானம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நம்ம எவ்வளவு ரீசன் சொன்னாலும் பைபிள் சொல்றபடிதான் நம்ம நடக்கணும். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் வாங்குறவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்? யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 34வது வசனம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஒரு பெரிய தண்டனையை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஒருவேளை இதை கேட்கும்போது நான் வாங்கிட்டேனே என்ன பண்றது அப்படின்னா, வேதத்தின்படி நம்ம வாங்கக்கூடாது. ஒரு வேலை வாங்கியிருந்தா ஆண்டவர் மீண்டும் ஒரு சான்ஸை கொடுக்கிறாரு. வாங்கினவரிடத்துல அதை நம்ம திருப்பி கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். உலக மனுஷனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் உலகத்தான் அல்ல. உலகத்தான் செய்யும் போது அது அவனுக்கு சரின்னு தோணும். ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். அது வாங்குவது தவறு என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதன்படி நம்ம செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.